சார் நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு வந்து ஏன் இன்னும் அந்த விவசாய கரும்பு சின்னம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இது பண்ணி அது அவருக்கு ஆதரவாக வந்து பேசியிருந்தீங்க. அரசியல் சட்ட திட்டத்தில் வந்து கரெக்டாக இருக்குது. எலெக்ஷன் கமிஷனில் வந்து குறிப்பிட்ட தேதிக்குள்ளே தான் விண்ணப்பிச்சா தான் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு இருக்குது. அது வந்து அவர் பண்ணலை, அந்த தேதியில் வந்து பண்ணலை, அதனால வந்து கொடுக்கல. நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து ஏன் அதை ஆதரிக்கீங்கன்னு ஏன்னா ஒரு பிழைக்கும் ஒரு குற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு காலத்தில் அப்ளை பண்ணலன்னா அது ஒரு மிஸ்டேக், இட்ஸ் நாட் எ கிரைம். அவர் வந்து 30 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறார், 7% வாக்குகளை வாங்கியிருக்கிறார். எனக்கும் அவருடைய கொள்கைக்கும் உடன்பாடு இருக்குதா இல்லையாங்கிற முக்கியம் இல்லை, நியாயமா இல்லையா இவ்வளவுதான். என் மனசாட்சிக்கு தேர்தல் ஆணையம் எக்ஸஸா பண்ணிருச்சுன்னு எனக்கு தோணுது. நான் அதை வெளிப்படையாக சொல்ல, நீங்க 100 பேர் இங்கே சங்கின்னு சொல்றாங்க, ஆனா நான் வந்து திரு நாம் தமிழர் திரு சீமான் அவர்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதி நினைக்கிறேன். எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. மன்னிக்கிறோம், பாண்டே அவர்கள் சொல்வது எனக்கு அதில் ஒப்புதல் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ்ன்னு வேற கொடுத்துருக்காங்க. நானும் அப்ளை பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாண்டே. இன்னொன்று, கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சி சவுத் இந்தியாவில் 3 ஸ்டேட்டில் அந்த சின்னத்தை கேட்டு அவங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸில் அப்ளை பண்ணப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு தெரிந்த. நான் தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக சொல்ல, ஏன்னா உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டவன் நான். ஆனால் உண்மை என்னன்னா, இப்போ தமாகவுக்கு சைக்கிள் சின்னம் கேட்டு கிடைக்கும்னா அதுக்கு காரணம் தெலுங்கு தேச கட்சி அந்த ஸ்டேட்டில் ஒண்டி தான் இருக்குது, நம்ம கட்சியில் இல்லை. சமாஜ்வாடி கட்சி யூபியில் தான் இருக்குது. இது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி ஆரம்பித்து 3 ஸ்டேட்டில் எங்களுக்கு வேணும்னு கேட்டதுனால அவங்க கொடுத்துட்டாங்க. இதில் என்ன தவறு இருக்குன்னு எனக்கு தெரியல. எஸ் ப்ளீஸ். இப்போ ரீசெண்டாக ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் பிஜேபி இஸ் டூயிங் வெல். ஸோ தமிழ்நாட்டில் இப்போ வந்து அட்லீஸ்ட் 5 சீட்ஸ் வரைக்கும் போவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் லாஸ்ட் டைம் 4th ஆனுவல் ஃபங்க்ஷன்லேயே நம்ம அன்போல்டு ஓட்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிற மாதிரி நான் கேட்டேன். அப்போ நீங்கள் சொன்னீங்க அன்போல்டு ஓட்ஸ் இப்போதைக்கு போல் ஆகாதுன்னு. ஸோ இந்த வாட்டி அன்போல்டு ஓட்ஸ் கொஞ்சம் போலானா இந்த ஸ்விங்கு நல்லா வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் 10 சீட் கிராஸ் பண்ணணுன்ட்டு என்னுடைய ஆசை, விருப்பம். ஆசிரியரின் கருத்து இது குறித்து எவ்வளவு சீட்டு வின் பண்ணுங்கிறத நான் சாணக்கியால பிற்பகுதியில் நான் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா அதற்கு வந்து ஒருத்தர் வெற்றி பெறுவாரா மாட்டாரா, எத்தனை சீட் வரும் அப்படிங்கிறதுக்கு 100 காரணங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல தென் சென்னையில் பாஜக ஜெயிக்குமா அப்படின்னா ஜெயிக்கலாம் அப்படின்னு இருக்கும். தென் சென்னையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நின்றால் பாஜக ஜெயிக்குமானா ஜெயிச்சிரும். தென் சென்னையில் நரேந்திர மோடி அவர்கள் நின்றால் ஜெயிக்குமானா கட்டாயம் ஜெயிக்கும். இவ்வளவுதான் பாயிண்ட். ஒரே தென் சென்னையில் பாஜக சார்பா தாமரை சின்னத்தில் 3 பேர் நின்றால் 3 விதமான வெற்றி வாய்ப்பு. அவ்வளவுதான் பாயிண்ட். ஸோ எதிர யார் நிற்கிறாங்கிறது முக்கியம், இங்கே யார் நிற்கிறாங்கிறது முக்கியம், கூட்டணி எப்படி அமைதுங்கிறது முக்கியம். இது பல விஷயங்கள் சார்ந்தான். பிஜேபி இந்த முறை யாரும் எதிர்பார்க்காத வாக்கு சதவீதத்தை பெறும், அதுல எந்த குழப்பமும் இல்லை. அது சீட்டா மாறுமா அப்படிங்கிறது இன்னமும் இந்த சின்ன சின்ன குழப்பங்கள் தெளிந்த பிறகு நான் கட்டாயமா சொல்றேன். நன்றி பாண்டே சார். சார் நான் பாலிடிக்ஸ் பத்தி கேட்கல, உங்களோட மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல இருந்து நான் உங்க சேனல் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் நீங்க பேசுறது, அப்புறம் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச், இந்த காலேஜ் லைப்ரரி அதெல்லாம் பேசுறது எல்லாமே பார்த்துருக்கேன். அதில் நீங்கள் என்ன இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இப்போ ரூலிங் பார்ட்டி யாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக நான் கொஸ்டின் கேட்பேன், அது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நான் கேட்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது ரீசெண்டாக நீங்கள் பேசுகிறதுல உங்கள் வே ஆஃப் ஸ்டைலில் வந்து என்னென்னா, மேபி நீங்கள் ஹியூமராக பேசுகிறீங்களான்னு தெரில, நீங்கள் பாலிடிக்ஸ் போவீங்களா சார்? நீங்கள் எனக்கு ஒரு சீட் கொடுங்க, அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு லொல்லு சபாவாவது கொடுங்க, அந்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் பாலிடிக்ஸ் போவீங்களா சார்? எனக்கு சகவாசமே அரசியல்வாதிகளோட தான், அதனால் அவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு தெரியும். நாம் இழுத்து விட்டு ஜாலியாக வேடிக்கை பார்க்குற விட்டு அந்த பக்கம் நம்ம போகிறதெல்லாம் கிடையாது. வாக்கு அரசியலில் வெற்றி பெற காலை பிடிக்க நேரும், கழுத்தை நெரிக்க நேரும். எனக்கு 2 ஒத்து வராது. அது வந்து செய்ய வேண்டியிருக்கும், அது ராஜ தர்மம், அது வேற. அது அப்படியே நசிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், வேற வழி கிடையாது. அதெல்லாம் சுலபமாக சாத்தியம் இல்லை. எங்கள் அண்ணன் வாசன் அவர்கள் வந்து முதலமைச்சராக மாற முடியாதுக்கு 10 காரணத்தில் அது ஒரு காரணம். அவர் யார் காலை பிடிச்சதும் கிடையாது, யார் கழுத்தை நெரிச்சதும் கிடையாது. அது வந்து ஒரு அது அரசியல், வாக்கு அரசியலுங்கிறது வேற. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது சத்திரியர்களுக்கான தர்மம், நமக்கான தர்மம் கிடையாது. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இவர் ஜெயிப்பார் இவர் தோப்பார், ஹாப்பி, முடிஞ்சு வச்சு, நமக்கு என்ன பிரச்சனை. எஸ் வணக்கம் சார். மத்தியில் வந்து இப்போ பாஜக தான் ஆட்சியில் வரப்போகுது, அது எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து 25% வாக்கை நாங்கள் எட்டிட்டோம் இப்போவேன்னு சொல்கிறாரு.
25% வாக்கை வந்து இப்போ எட்டிட்டதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கும் சார்? 25% வாக்குகளை எட்டிட்டா 2036 பாஜக ஆட்சி நான் சொன்னதை மாத்தி முன்னாடியே கொண்டு வர வேண்டியிருக்கும். நான் நினைக்கிறேன் பாஜக இந்த வேகத்தில் வளர்ந்தா 2036 ஆட்சி நான் நினைக்கிறேன். ஆனா 25% இந்த முறையே வந்துருச்சுன்னா அதற்கு முன்னாடியே வந்ததற்கான வாய்ப்பு இருக்கு. 25 என்பது கனவாக இருக்கலாம், அது நனவாறதுக்கு ஓட்டு போடணும். கிரவுண்ட் ஒர்க் முக்கியம் மக்களே, கிரவுண்ட் ஒர்க் முக்கியம். உட்கார்ந்த இடத்துலாம் ஓட்டு போடுறதுக்குலாம் இங்கே யாரும் கிடையாது. நீங்க உட்கார்ந்துக்கிட்டே கால் மேல கால் போட்டுட்டு இருந்தா உங்களுக்கு இந்த 20% வந்து நினைக்கவே நினைக்காதீங்க. அவர் உழைக்கிறாரு, நீங்க உழைக்கிறாராம் பாருங்க. எஸ் எஸ். என் பெயர் பிரேமா. எஸ். இப்போ முன்னாடி கேட்ட கேள்விக்கு தொடர் கேள்வி தான் எனக்கு. உங்களோட அண்ணாமலையோட வளர்ச்சியை உங்க மனசு ஏத்துக்க மறுக்குதோ? இந்த ஜோக் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கேட்டால் ரொம்ப ரசிப்பார். ஏன்னா நேற்று ராத்திரி அவர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு. நான் பொதுவெளியில் பேசுறதுல தான் சொல்லேன். நேற்று ராத்திரி பேசியிருந்தாரு, பிரதர் யூ ஆர் பார்ட் ஆஃப் மை ஃபேமிலி, ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை டு பி தேர் அப்படின்னு போட்டிருந்தார். இப்போ நாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் அவர் வந்து அங்கே ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கிறார். பேசிக்கிட்டு தருணம் ப்ரெஸ் மீட்டில் இருந்து எனக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, பிரதர் ரொம்ப சாரி என்னால் வர முடியல, மை சின்சியர் பிரேஸ் ஐ எம் வாட்சிங் யூ அப்படின்னு போட்டிருந்தார். திஸ் இஸ் ஹவ் வி ரிலேட். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நான் யாரோடையும் தனிப்பட்ட முறையிலேயோ யாரோடையும் வந்து இது பண்ணல. அண்ணன் சொன்ன கருத்து இங்கே முரண்பட்டார். பாண்டே சொல்கிற கருத்துல நான் முரண்படுறேன்னு. அண்ணனுடைய கருத்தில் நான் முரண்பட்டு இருக்கிறேன், அதை நான் பின்னாடி சொல்ல போகிறேன். சரிங்களா? எனக்கு வந்து நேர்பட பேசி பழக்கம், நேர்பட பேசி பழக்கம். முகஸ்துதிக்காக நான் இப்போ நான் சொன்னேன், உங்கள் காதில் விழல. அவர் உழைக்கிறார், நீங்கள் உழைக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர் உழைக்கிறான்னு யாரை சொன்னேன்? உங்களுக்கு ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது, இப்படியா இருக்குமோ இப்படி. ஏன்னா பொழுது போல வீட்டில் அதுக்கு நாள் இல்லை. எஸ் சொல்லுங்க. நீங்க எப்பயும் மேல்தள தானே இருப்பேன், சொல்லுங்க. உங்களுடைய நேர்மைக்கு எனது பாராட்டுகள். நாம் தமிழருக்கு இணைக்கப்பட்டது அநீதி என்ற நேர்மைக்கு பாராட்டுகள். இப்போ அண்ணன் மரியாதைக்குரிய டிடி அவர்கள் வந்து பதில் சொன்னாங்க. கேள்வி மட்டும்தான், கேள்வி மட்டும். அதுக்கு கேள்விதான், அதுக்கு கேள்விக்கு தான் வரேன். இப்போ வந்து தேர்தல் கலை நிகழ்ச்சி இல்லை, ஆனால் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிட்டோம், நம்ம ஏற்கனவே விண்ணப்பிச்சிட்டோம். ஆனால் அந்த திட்டமிட்ட கர்நாடகாவை சேர்ந்த கட்சிக்கு ஒரு நிமிடம் அவர்கள் பதிவு செய்த அடுத்த வினாடியிலேயே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை ஒட்டி தான் நீங்க சொல்றீங்க. இப்ப நான் கேட்கிற கேள்வி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்பது வாக்கு விழுக்காடு 2 நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்ட சட்டமன்ற என்று ஒரு விதி இருக்குல்ல, கூட்டணி சேர்ந்து எல்லாரும் வாங்குகிற வாக்கு விழுக்காடு என்ற போது அந்த கட்சி அங்கீகரிக்கப்படுகிறது. அப்ப அந்த கட்சி தனித்து என்றால் வாக்கு விழுக்காடு குறைவாக தான் இருக்கும். அப்ப அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகாது. ஆனால் நாம் தமிழர் தனித்தே போட்டிட்டு வாங்குகிற வாக்கு விழுக்காடு அங்கீகரிக்கப்பட்ட விதத்தில் இருக்கு. அந்த அடிப்படையில முன்பே ஏற்படுத்தப்பட்ட கட்சி, 4 தேர்தலை சந்தித்த கட்சி என்ற அடிப்படையில் தான் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தரப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். அந்த அடிப்படையில் கேள்வினே நன்றி. உங்க கருத்து சொல்றீங்க, புரிஞ்சுக்கிட்டேன். ரைட். எஸ் ப்ளீஸ். ஹலோ வணக்கம். மேலே பேசுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. என் பேர் யோகம் ராஜேஸ்வரன். ஒரு நபரோட கம்பேர் பண்ணி பேசுகிறது சரியில்லை. இருந்தபோதும் நான் உங்களை வந்து முன்னாள் திரு சோ அவர் பத்திரிகையாளரை கம்பேர் பண்ணி பார்க்குறேன். அவர் வந்து கடந்த காலத்தில் வந்து புரட்சி தலைவி அம்மாவை வந்து கேள்வி ப்ளீஸ், கேள்விதான் கேட்குறேன். அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்து தமிழ்நாட்டில் அரசியல் நான் கூட அம்மாவுக்கு உறுதுணையாக தான் இருக்கேன். இல்லை என்னோட கேள்வி கேட்டுறேன், கொஞ்சம் கேள்வி ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் வந்து மக்கள் செல்வரோட தொண்டன் அந்த முறையில் கேட்குறதுனால கேட்குறேன். அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமையத்துக்கு ஒரு பின்புலமாக சோ அவர்கள் இருந்தாங்க. அவரை மாதிரியே நீங்கள் செயல்படும் நேர்மையாக யதார்த்தமாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிற நீங்கள் உங்கள் நண்பர் என்று சொல்லும் அம்மாவின் வாரிசாக தரும் மக்கள் செல்வருக்கு ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு அவர் போல் நின்று நீங்கள் பின் நின்று சப்போர்ட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி உறுதி இல்லை? ஆல்ரெடி மாவட்ட செயலாளர் தான் இருக்கேன். உங்க அண்ணன் நோட் பண்ணிட்டார். அண்ணன் நோட் பண்ணிட்டார். இல்லை ஆல்ரெடி மாவட்ட செயலாளர் தான் இருக்கேன். நன்றி. அண்ணன் நோட் பண்ணிட்டாரு. வாழ்த்துக்கள் அண்ணா. சிறந்த எதிர்க்கட்சியாக காங்கிரஸால எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்கள இந்திய அளவில் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட முடியலன்ற ஒரு இது இருக்குது. அது உண்மையா? வர நாட்களில் காங்கிரஸ் கட்சி வந்து சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட முடியாததுக்கான காரணம் எண்ணிக்கை அல்ல, எண்ணம். அவங்கள்ட்ட வந்து பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படின்னும் நரேந்திர மோடியை வீழ்த்தணும்னு எண்ணம் இருக்குதே தவிர ஏன் வீழ்த்தணும் கூட தெரியல அவங்கள்ட்ட. நரேந்திர மோடியை தோற்கடிப்போன்றாங்க.
எதுக்குப்பா அப்படின்னு. அவர் தோக்கடிக்கணும். எதுக்குடா தோக்கடிக்கணும் பாஸ்? எதுக்கு? பதில் இல்லை. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்க, ஒரு முறைகேடு சொல்லுங்க, ஒரு உழைப்பற்ற தன்மை சொல்லுங்க, ஒரு பொருளாதார வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுங்க, உலக நாடுகள்ல மரியாதை இல்லைன்னு சொல்லுங்க, டைம்ஸ் பத்திரிகையில உங்களை போட்டு வந்து அசிங்கப்படுத்துறான்னு சொல்லுங்க, ஏதாவது ஒரு நெகட்டிவா சொல்லுங்க. ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? 2007 இரண்டாவது முறையாக குஜராத் முதலமைச்சராக தேர்தலில் திரு மோடி அவர்கள் போட்டி போடும் போது அவர் மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு தெரியுமா? அவர் நிறைய சட்டை போடுறாரு. ஆமாங்க, நிறைய டிசைனா சட்டை போடுறாரு. பாருங்க அவன் என்னென்ன பண்றான். ஒரு ஆளு சட்டை பேண்ட் கோட் மாத்துறாருன்னு கம்ப்ளைண்ட். ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல கூட முடியல. அப்புறம் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இப்ப காங்கிரஸ் கட்சியுடைய பலவீனம் எதனால் மோடியை வீழ்த்த வேண்டும் என்பதற்கு பதில் இல்லை. ஒரு 5 விஷயம் இருந்தா தான் மோடியை வீழ்த்த முடியும். அந்த 5 விஷயத்தை நான் கடைசியில் சொல்றேன். அதனால காங்கிரஸால் வீழ்த்த முடியாது. எஸ் நமஸ்காரம். இப்போ நம்மளுக்கு தேவை கரிஷ்மாவான லீடர்ஸு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து மோடிஜியோ இல்லை மேடமோ இல்லை அண்ணாமலைஜியோ போட்டியிட வாய்ப்பு இருக்கா? ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ரஜினிகாந்த் சார் வந்து கோவிட் டயத்தில் வந்து உடம்பை காட்டி வேண்டான்ட்டு வெளியில் வந்தார். இப்போது நல்ல ஒரு தருணம் இது தமிழ்நாட்டுக்கு. இந்த நேரத்துக்கு ஏன் வாய்ஸ் கொடுக்கணும்? கொடுத்தாதான் அவர் தமிழ்நாட்டுக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயம் நடக்குமா? 1996 அவர் வாய்ஸ் கொடுத்தாரு, ஜெயிக்க வச்சிங்க. 98 வாய்ஸ் கொடுத்தாரு. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அவர் வாய்ஸ் கொடுத்ததுக்கு எதிராக போச்சு அரசியல். நான் மறந்துடுறோம். நமக்கு சௌரியமான விஷயங்கள் மட்டும். 96 வாய்ஸ் கொடுத்தாரு. அண்ணன் வாசன் அவர்கள் சாட்சி. அவங்க அப்பா திரு மூப்பனார் அவர்களுக்காக தான் அவ்வளவு பேர் கொடுத்தாரு. இனிமே மீண்டும் ஒரு முறை ஆட்சி வந்தால் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுங்கிறது ஒரு வாசகம் வந்து அப்படி பொறிக்கப்பட்டுச்சு 96. 98 அவர் இன்னொன்னு சொன்னாரு, அது நடக்கல. சோ வாய்ஸா இருந்தாலும் திரு ரஜினிகாந்த் என்னுடைய தலைவர், சரிங்களா? எனக்கு அதுல எந்த குழப்பம் இல்லை. அவராகவே இருந்தாலும் மக்களுடைய கருத்தை பிரதிபலித்தால் தான் வாய்ஸ் எடுபடும். நான் ஒன்னு சொல்றேன், அது எடுபடும். நோ. அப்ப அண்ணன் ரஜினிகாந்த் முதலமைச்சர் எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும்? அவருக்கா ஒரு வாய்ஸ் கொடுக்க மாட்டாரா? அது ஒவ்வொருத்தரையும் பிஜேபி தான் கொடுக்கணுமா, காங்கிரஸ் தான் கொடுக்கணும்? அவர் கொடுத்துருவாரு, நான் தான் முதலமைச்சர், வாய்ஸ் கொடுத்துட்டாரு. நீங்களா படக்குன்னு போய் ஓட்டு போட்டுருவீங்க. உங்களை நம்பிலாம் ஓட்டு போட கேட்டு நின்ற முடியுமா? லெப்ட்ல இண்டிகேட்டரை போட்டு ரைட்ல கையை காட்டி ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கிற ஆட்கள் எல்லாம். அதனால வந்து அவருக்கு தெரியும் இந்த சூட்சுமங்கள்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு, அதனால வந்து விட்டார். ஓகே, கரிஸ்மேட்டிக் லீடரை பத்தி கேட்டீங்க. கரிஸ்மேட்டிக் லீடர் வந்து அவங்களுடைய ஒர்க்லோட நம்ம புரிஞ்சுக்கணும். நான் அறிந்த வகையில் திரு அண்ணாமலை அவர்கள் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பட் வந்து அதை வி ஹேவ் டு see. ஏன்னா அவங்களுடைய எலெக்ஷன் கமிஷன், அவங்களுடைய சீஃப் எலெக்ஷன் கமிட்டி மீட்டிங் முடிவு பண்ணோம். நிறைய வேலைகள் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் கொண்டு ஒரே பேஸ்கெட்ல எல்லா முட்டையிலையும் போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால வி ஹேவ் டு see. அவருக்கு 2026 நிறைய வேலை இருக்குங்க. நம்ம we can wait and watch. Yes, please. நீங்க வந்து இந்திய தலைவர்கள் அத்தனை பேரையும் தந்தி டிவில பேட்டி எடுத்தீங்க. எல்லா பேட்டிலையும் நிறைய தலைவர்கள் எடுத்துருக்கீங்க. அந்த தலைவர்கள்ல எங்க அண்ணன் டிடிவி அவர்கள் உங்களுக்கும் பதவி கேரண்டி. நெக்ஸ்ட் வணக்கம். உங்களுக்கு உண்டு. அவர் ரெண்டு தனித்துவம் ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு உண்டுனே சார். வணக்கம் சார். வணக்கம். எஸ் குயிக் சார். கேளுங்க. புதுசா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய அறிவிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா மதவாதம், சமூக நீதி, மொழி இது இடம்பெற்றிருக்கு. பொதுவாகவே இந்த தமிழ்நாட்டு அரசியலில் மதவாதம், சமூக நீதி, இந்த மொழியை சார்ந்து யாருமே அரசியல் பண்ண முடியாதா? ஏன்னா ஒட்டுமொத்தமாக பிஜேபியை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த 3 விஷயங்கள் மட்டும். திரு விஜய் அவர்களுக்கு என்ன காரணம்? திரு விஜய் அவர்களுக்கு நல்ல அட்வைசர் அமையலைங்கிறதான் காரணம். புதுசா ஒரு விஷயம் சொல்லாம வேற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாம கதைக்காவாது. திரு அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு முன்னால் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், அதற்கு பிறகு திரு டாக்டர் எல் முருகன், இந்த 2 பேர் தான் அந்த ட்ரெண்டை கொஞ்சம் மாத்துறவங்க. அதற்கு முன்னாடி திரு பொன் ராதாகிருஷ்ணன், திரு இலகணேசன் அவங்கலாம் ரொம்ப தன்மையா, ரொம்ப மென்மையா, ஒரு அமைதியா, திரு வாசன் அவர்கள் மாதிரி எதிர்ப்ப கூட அவரை வந்து அவர்கள் செய்வது சரியில்லை, அது மாத்திரமல்ல அப்படின்னு சொல்லுவார். அண்ணாமலை வந்து எவனா இருந்தாலும் வர சொல்லு. அப்ப இந்த மண்ணுக்கு எது தெரியும் அவர் தெரியுது. இந்த மண்ணுக்கு எது பிடிக்குது? சண்டை செய்யணும் சார். ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் சொன்னார், சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு சண்டை செய்யணும் சார், அப்பதான் சார் பிடிக்கணும். தமிழக அரசு சிறப்பாக செயல்படவில்லை ரைட்டு, அப்புறம் அப்படிமா படார்னு போட்டு அவங்க தான் மொத்த கஞ்சாவையும் கடத்துனாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. அதுக்கு ஆமாவா இல்லையாங்கிற அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்பைஸ் தேவைப்படுது. சூப்பர், நல்ல நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ போடு. அப்ப இது ஒரு முக்கியமான மேட்டர். அதை வந்து திரு விஜய் அவர்களுக்கு நல்ல திரைக்கதை வசனகர்த்தாக்கள் சினிமாவில் அமைந்தார்கள். இங்க பார்க்கணும் அமைகிறாங்களான்னு பார்க்க. எஸ், நீங்க ரொம்ப நேரம் பண்ணிருக்கீங்க. ப்ளீஸ் சார். நமஸ்காரம் சார்.
தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை மேற்பார்வையில் இருக்கும் திருக்கோயில்களில் பல நடைமுறைகள் முறைகேடுகள் நடக்கிறது. அதை பற்றி வைணவ மத குருமார்களுக்கோ இல்லை ஒரு இந்து மத குருமார்களுக்கோ ரொம்ப இக்னரண்ட்டாக இருக்காங்க அதை பற்றி. இதே மதுரை ஆதீனம் வந்து அதை பற்றி முதல்ல வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க, இப்போ ஒன்றும் பெருசாக பேசுவது அதை பற்றி. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து மத குருமார்கள் அண்ணாமலைஜி சொல்கிறார் இது மாதிரி வந்து முதல் கையெழுத்துலேயே நாங்கள் வந்து இந்து சமய அறநிலையத்துறையை வந்து நீக்கிடுவோம் அப்படின்றா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு பட்சத்தில் மத குருமார்களுக்கும் அதை பற்றி பொறுப்பு இல்லை. ஸோ இதை மாதிரி இருக்கும்போது இந்து சமய அறநிலையத்துறை கோயிலை விட்டு வெளியே போனால் நமக்கு அது பாதகமாக இருக்குமா இல்லை சாதகமாக இருக்குமா? ஏன்னா அது அடுத்தது யார் அதை வந்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து வெளியே போகாது, அது இப்போதைக்கு நடக்காது. அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். எதை ஒன்றையுமே வந்து ஓவர் நைட்டில் நீங்கள் காலி பண்ணி அபாலிஷ் பண்ணி கொண்டு போக முடியாது. அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடக்கணும். அது வந்து லாங் வேட்டுக்கோ நம்ம பார்ப்போம். மத குருமார்கள் பற்றி வித் ஆல் ஹியூமிலிட்டி ரொம்ப தன்மையோடு அவர்கள் இக்னோரண்டாலாம் இல்லை, சைலண்டாக இருக்கிறாங்க. அவ்வளோ வைஷ்ணவ மத குருமார்கள் எல்லா மத குருமார்களும் வேண்டாம், அதுக்கு மேலே நான் நியாயமாக இருக்கிறேன். பெரியவர்களை நான் பேசக்கூடாது. ஸ்ரீபிரியா ட்ரிப்ளிகேன், ஓட்டிங் கம்பல்சரி ஆகுமா? அந்த ஆதார் பேங்க்கு அதெல்லாம் இணைக்கிற மாதிரி ஓட்டர் கார்டு சேர்த்து இணைக்கலாமா? அது வருங்காலத்தில் வருமா? வந்தால் பெனிஃபிட் உண்டா? அதெல்லாம் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, நடக்க போகிறதும் கிடையாது. அப்படிலாம் கம்பல் பண்ணலாம் முடியாது. அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக லெட் அஸ் திங்க். நம்ம வந்து எதுவுமே ஒரு உட்டோப்பியன் தாட்டுக்கு போக வேண்டாம். எஸ் 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 சொல்லுங்க. இவ்வளவுதாங்க உண்மை, இவ்வளவுதாங்க கரெக்டா சொன்னீங்க. நான் வந்து என்னுடைய மாவட்ட செயலாளராக உங்களை நான் நியமிச்சிடுறேங்க. இவ்வளவுதாங்க உண்மை. பாருங்க, நான் ஒன்று போட்டிருக்கேன், ஊடகங்கள் வேற காட்டுது, கேட்டா சங்கின்றாங்க. இவ்வளவுதாங்க. ரொம்ப நன்றிங்க. உள்புள்ளே உள்ள மனசுக்கு நிறைவா ஒரு கேள்வி கேட்டீங்க. எஸ் சார், நமஸ்காரம். என் பேர் ஸ்ரீராம் சார். பிஃபோர் ஐ ஸ்டார்ட் மை கொஸ்டின், ஒரே ஒரு இது ஃபினான்ஸ் மினிஸ்டர் மேடம் கிட்ட இப்போதான் ஒரு சான்ஸ் கிடைக்கும் இப்போ நான் சொல்றதுக்கு. சார் நெக்ஸ்ட் இல்ல ப்ளீஸ் we don't have time. சார், என் பேர் சீதாராமன். இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ரொம்ப ஒரு பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு. வாட் இஸ் இதை பத்தி சாணக்கிய பார்க்கறதே இல்லையா? தொண்டை தண்ணி வத்திர பேசியிருக்கேன் சார். சிஏ பத்தி எலக்ட்ரல் பாண்ட் பத்தி அவ்வளவு பேசியிருக்கேன் சார். அம்பானி அதானி கொடுத்து விட்டார்கள் 376 பக்கம். அம்பானி அதானி பேரையே காணோம். கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க எல்லாரும். திரு அமித்ஷா ரொம்ப உருப்படியா ஒரு கேள்வி கேட்டார், அவ்வளவுதான் எலக்ட்ரல் பாண்டுக்கு. 2019 கொண்டு வந்த பிறகு எலக்ட்ரல் பாண்டு மூலமா மட்டும்தான் பணம் வாங்கலாம்னு சொன்ன பிறகு யார் கொடுக்கிறார் யார் வாங்குறார் அந்த பாண்டுங்கிறது உலகத்துக்கு தெரியும். எந்த கட்சி வாங்கியிருக்குங்கிறது உலகத்துக்கு தெரியும். யார் எந்த கட்சிக்கு கொடுத்தான்னு தான் தெரியாது. ஏன் தமிழ்நாட்டில் ஒருத்தர் பாஜகவுக்கு கொடுத்தாருன்னு திமுக என்ன பண்ணும்? ஓஹோ, உங்களுக்கு தாமரை மலரணுமா அப்படின்னு வயரு, கரண்ட், வாட்டரு, புரியுதுங்களா? அப்ப ஒரு தொழிலதிபர் இன்னொரு கட்சிக்கு கொடுக்கிறாருன்னா அது யாருக்குனாலும் அப்படியே பிஜேபி காங்கிரஸ் எனிபடி யாரும். அப்ப தொழிலதிபர் நல்லா பாத்துங்க, எலக்ட்ரல் பாண்டுங்கிறது ஒயிட் மணி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கருப்பு பணம் அல்ல, வெள்ளை பணம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால பணத்தை கட்டி வாங்குறாங்க. ஒயிட் மணி அவங்க அக்கௌண்ட்ல ஆடிட்டிங்ல வந்தே ஆகணும். கட்சிகளுக்கு வரக்கூடிய மணி ஒயிட் மணி. ஒவ்வொரு கட்சியும் போய் தன்னுடைய பணத்தை மாத்துறாங்க. ஓகே, அகில இந்திய அளவில் அதிகமாக வாங்கின கட்சி பிஜேபி, தமிழ்நாட்டில் அதிகமாக வாங்கின கட்சி. எல்லா மேட்டரும் தெரிஞ்சிருக்கீங்க. இப்போ என்னங்க இப்படி இருக்கீங்க? எல்லா மேட்டரும் தெரிஞ்சிருந்தா திரு அமித்ஷா அவர்கள் சொல்றார் 303 எம்பி வச்சிருக்கக்கூடிய கட்சி 6000 கோடி வாங்கியிருக்கு. 244 கோடி எம்பிக்கள் வச்சிருக்க கட்சி 11000 கோடி வாங்கியிருக்கிறாங்க. கணக்கு புரியுதா? 303 எம்பி வச்சிருக்கக்கூடிய கட்சி 6000 கோடி வாங்கியிருக்கு. எதிர இருக்கக்கூடிய 244 எம்பிக்கள் கொண்ட அத்தனை கட்சிகளும் சேர்ந்து 11000 கோடி வாங்கியிருக்கிறாங்க. 11000 பெருசா 6000 பெருசான்லாம் உங்களை கேட்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சார், திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபி யாத்திரையில இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இப்போ நம்ம வாக்கு சேகரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அந்த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த எலெக்ஷன்ஸ் வந்து யாருக்கெல்லாம் சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு ஆக்சஸ் இல்லை அப்படிங்கிறவங்க ஜென்ரலாக அவங்களோட திங்கிங் என்னன்னா, இப்போ டிஎம்கே தான் நமக்கு செஞ்சிருக்கு, நமக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க, 2000 ரூபா கொடுத்துருக்காங்க, இப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இன்னைக்குமே நிறைய நேட்டிவ்ஸ் இன்சைட்ல வந்து அவங்களுக்கு சரியா ரீச் ஆகலை ஆக்சுவலி. ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் நம்மளால எப்படி இன்னும் கன்வெர்ட் பண்ண முடியும்? ஏன்னா இவ்வளோ உழைச்சதுக்கு அப்புறமா கடைசியில் இவங்க தான் பண்ணி இவ்வளோ உழைச்சது அண்ணாமலை, நீங்க உழைச்சிங்களான்னு பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின் அருள். கோயில்கள் இடிக்கப்படுவது, கோயில் சொத்துக்கள் சிலைகள் கொள்ளையடிக்கப்படுவது, கோயில் நிலங்கள் அபகரிக்கப்படுவது தொடர் கதையாக இருக்கிறது. இது போதாது என்று கோயில் உண்டியல் வருவாயை இந்து சமய அறநிலைத்துறை எடுத்துக்கொள்கிறது.
இதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காதது. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தவுடன் அறநிலையத்துறையிடமிருந்து கோயில்கள் விடுவிக்கப்படும் என்று அண்ணாமலை சொல்கிறார். இங்கு ஆட்சிக்கு வந்தால்தான் அதை செய்வீர்களா? மத்திய அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி இப்போதே செய்ய முடியாதா? எது இதில் தலையிட முடியும்னு ஒரு கணக்கு இருக்குங்க. சந்தேஷ் காலியில் வெஸ்ட் பெங்காலில் பயங்கரமான அராஜகம் நடக்க, அநியாயம் நடக்குது. ஒரு கோச்சுக்கிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆட்சியை கலைச்சிருவோன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா, 24 மக்களவை தேர்தலோட சேர்ந்து அந்த அம்மா திரும்ப ஆட்சிக்கு வந்துடும். சில விஷயங்களை லாங் ரோப்பில் விட்டு தான் பிடிக்கணும். மத்திய அரசு விட்டு பிடிக்குது, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. அவர்கள் உத்தரகாண்ட் உள்ளிட்ட பிற மாநிலங்கள் இதை மாதிரி கோயில் எடுக்கும்போது, பாஜக அரசே கோயிலை அரசாங்கம் எடுக்கும்போது அவர்கள் வேற ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. அது சரியா போச்சு. அப்புறம் திருப்பி அவர்களுக்கே கொடுக்கப்பட்டது. ரொம்ப நன்றி. அம்மாவுடைய நேரங்கிறது இது முடிச்சுக்கிறோம். நம்ம பிறகு நம்ம பேசலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.